பீரியட் இரெகுலராக இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேனில் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து கம்மியாக இருக்குது, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்ணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்கணும். ஓகேவா? நைட் வந்து ஃபோன் நோண்டாதீங்க, இல்லைன்னா கீழே வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், ஃபேஸ் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சுகராக இருக்க ஐட்டம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சுகர் வந்து நம்ம நிறைய எடுக்க வேண்டாம். ஓகேவா? என்ன காரணம்னா, நீங்கள் சுகர் நிறைய உடம்புக்குள்ளே போடும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து இர்ரெகுலர் பீரியடுக்கு மெயின் பிரச்சனை. ஈஸ்ட்ரோஜன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஈஸ்ட்ரோஜன்னா என்னென்னா, நம்ம கர்ப்பப்பை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு இது நிறையவே சுரக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் பீரியட் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விமெனுக்கு எலும்பு வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் உதவியாக இருக்குது. ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் உதவியாக இருக்குது. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை நமக்கு பிறக்க போதுனாலும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் நமக்கு துணையாக இருக்குது. அதனால் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை சுரக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்லாம், இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிடலான்றது தான் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கரெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போகிறது சீட்ஸ். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆளி விதை, இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ஈஸ்ட்ரோஜன் நல்லா சுரக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிசேமி சீட்ஸ், எள்ளு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இல்லைனா வெள்ளை கலர், எள்ளு மிட்டாய் கூட சாப்பிட்லாம், நல்லாவே சுரக்கும். சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வைன் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து 30 ml தினமுமே குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா 50 grams ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் வந்து நல்லா சுரக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி. நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கடையில் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பீச் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் நிறைய கிடைக்கக்கூடிய விளையக்கூடிய ஒரு பழம். ஸோ இந்த பழம் பார்த்திங்கன்னா எனக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரியல, ஃப்ரூட்ஸ் கடையில் ஆனால் தாராளமாக கிடைக்கும். சரியா? ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பொரியலாக நீங்கள் வந்து பீன்ஸ் வந்து சாப்பிடுங்க. ஒரு நாள் கிட்னி பீன், ஒரு நாள் ராஜ்மா குழம்பு, ஒரு நாளைக்கு வந்து பச்சைப்பயிர் குழம்பு, அந்த மாதிரி கொத்தவரங்காய் பொரியல், இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பன்னீர் மாதிரியே டோஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து காட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கும்னா டிபார்ட்மெண்ட் கடையில் தாராளமாக கிடைக்கும். சரியா? அடுத்தது வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நான் சொன்னது மட்டும் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் தன்னால் இம்ப்ரூவ் ஆகிடும். டாக்டர் கிட்ட போய் நிற்கணும்னு அவசியமே இருக்காது. மாதம் ஹெல்த்தியாக பீரியட் ஆகிடுவீங்க.